ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வே சீரியஸ் பார்ட் 6 தான் யூஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வில்லேஜர் ப்ரீடிங் ஸ்டேஷன் தான் கட்ட போகிறோம். சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு இதை கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வில்லேஜஸ் கொஞ்சம் தேவைப்படுறானுங்க கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு வில்லேஜர் தேவைப்படுறானுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெண்டிங் புக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்சைர்மெண்ட் டேபிளில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம வில்லேஜஸ்லாம் அவனுங்க ட்ரேட் பண்ணி எடுக்கணுங்க. அதனால் வில்லேஜஸ் கொஞ்சம் தேவைப்படுறானுங்க. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து கட்ட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல தான் கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த இடம் கரெக்டாக இருக்கும் கைஸ். இந்த சும்மா தான் இருக்குது, நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இந்த ஒரு பில்டுக்கு வந்து நான் டைம் லாஸ் போட மாட்டேன் கைஸ். நான் அப்படியே கட்டுறேன், நீங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துக்குங்க, நீங்களும் பார்த்து கட்டிக்கிறோங்க கைஸ். உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்களும் கட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெம்பரரி பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்டு ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம பெட்டு வேறு இன்வென்டரிக்குள்ளே இருக்குது, அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இது ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க டெம்பரரி பிளாக் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே, இருங்க, பிரேக் பண்ணிக்கிறேன். பிரேக் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 3 பெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் தூக்கி கீழே ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இருங்க, ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு 3 பிளாக் லென்த்தில் வந்து 3 பிளாக்கையும் தோண்டி விடுங்க கைஸ். கரெக்டாக ஒரு 3 பிளாக் மட்டும் தோணுங்க, அவ்வளோதான் தோணணும், அதுக்கு மேலே தோண்டக்கூடாது. சரி ஓகே கைஸ், அப்போ தான் வந்து உங்கள் பெட்டு எடுப்பானுங்க கைஸ். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 3 பிளாக் வந்து தோண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தோண்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அப்படி கீழே வந்து ஒரு லேயர் உடச்சி விட்ருங்க. இன்னொரு லேயர் கீழே பிரேக் பண்ணுங்க கைஸ், மறந்துடாதீங்க. இன்னொரு லேயர் கீழே பிரேக் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு கைஸ், அதான் ரொம்பவே ஸ்லோவாக தோண்டிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லாப் ஸ்கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஸ்லாப் எந்த ஸ்லாப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ், எந்த வேணால் வைக்கலாம். ஆனால் ஸ்லாப் தான் வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்லாப் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படுது. நான் வேறு பக்கெட் மட்டும் வச்சுருக்கேன், இருங்க கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பக்கத்துலேயே இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் எடுத்துகிறேன். இவன் வேறு வீட்டு வாசல் வந்துட்டு இருக்கான் குறுக்க, நம்ம பேஸ்கிட்ட வந்துட்டு இருக்கான்னு தெரியல. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வாட்டர் இந்த ஒரு பிளாக்கில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து ஒரு இடத்துக்கு போகும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் பிளாக் இந்த மாதிரி தோண்டிக்குங்க கைஸ். தோண்டிகிட்டே போங்க, எவ்வளோ தூரம் தண்ணி வருதோ அவ்வளோ தூரம் நீங்களும் வந்து பிரேக் பண்ணிட்டே போங்க கைஸ். அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்களும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் தோண்ட ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் போய் ஷவல் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ஒரு ஷவல் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். சரி ஓகே, எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் போதும் கைஸ் வில்லேஜை நிற்கிறது. நான் வந்து அப்பப்போ வில்லேஜஸ் மேலே எடுத்துருவேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கொஞ்சம் தேவைப்படுது. இவனை வேறு கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, அதை சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து சைடில் அப்படி கனெக்ட் பண்ணி ஸ்லாப் ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் நான் வந்து அப்படியே தரையில் ஒட்டி பண்ணிட்டேங்க. ஒரு பிளாக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் ஸ்லாப், அதை சொல்கிறேன். நீங்கள் இதை மாற்றிடுங்க. சப்போஸ் பில்ட் பண்ணுறதா இருந்தால் மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க கேப்பை ஃபுல்லாத்தையும் வந்து கிளாஸை வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணி விட்ருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாம்பிஸு இல்லை மாப்ஸ் எதுவும் வந்து உள்ளே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான். வேறு எது வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம பார்த்துக்கவும் செய்யலாம் வில்லேஜஸ் வந்துட்டானுங்களா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டாட் பிளாக் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் ஃபுல்லாத்தையும் வந்து ஸ்லாப் வச்சு கிளாஸை வச்சு கனெக்ட் பண்ணி விட்ருங்க கைஸ். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டேட் வச்சுருக்கோம்ல டெம்பரரி பிளாக், நீங்கள் என்ன பிளாக் வச்சுருந்தாலும் அந்த பிளாக்கை வந்து உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டதுக்கப்புறம் ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க கைஸ். ட்ராப் டோர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணி விட்ருங்க. அது வந்து அந்த இதோட போய் ஒட்டிக்கணும் கைஸ், அந்த பிளாக்கோட. அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேலாம் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் தப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். சரி கைஸ் இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி ஒன்று வச்சு விட்ருவோம். ஆகா, இது அந்த பக்கம் போகுது கைஸ். இருங்க, இந்த மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த ட்ராப் டோர் வந்து அது க்ளோஸ் ஆகிறப்ப அதோட அந்த பிளாக்கோட போய் ஒட்டிக்கணும் கைஸ். இந்த மாதிரி பண்ணிடணும். இன்னொரு ட்ராப் டோர் இங்கே கிடக்கு. சரி ஓகே கைஸ், இதையும் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான் கைஸ், பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே போய்க்கிறேங்க. வெயிட் பண்ணுங்கள், இது வேறு இதுக்குள்ளே வந்து விழுந்துட்டேன். இப்போ வந்து பிளாக்கை போட்டு இந்த இடத்த கொஞ்சம் அடைச்சி விட்ருவோம். அப்புறம் வில்லேஜஸ் மேலே வந்துருப்பாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன பண்ணணும், இந்த இடத்துல கேப் இருக்குது. இந்த இடத்துல கேப் விடாதீங்க கைஸ், ஃபுல்லாகவே கட்டிடுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கேப்பும் தேவையில்லை, அதனால தான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்போஸ்ட் எடுத்துக்கங்க கைஸ். 2 கம்போஸ்ட் எடுத்துக்கங்க. பெட்டுக்கு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று எடுத்துக்கங்க. அப்போ தான் வில்லேஜஸ் வந்து டீஸ் பண்ணாமல் இருப்பாங்க. எதுக்குன்னு தெரில கைஸ், அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க வில்லேஜில் போய்ட்டு நான் வில்லேஜஸ் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அதனால் என்ன பண்ணுறேன், வில்லேஜஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். சரி ஓகே, நான் வில்லேஜஸ் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பாருங்க, இந்த இடத்துல எதுக்கு தோணிச்சிருக்கடா அப்படின்னு கேட்பீங்க. வில்லேஜ் வந்து உள்ளே விழுந்துட்டானுங்க, இதுக்குள்ளே போய் இந்த ஓட்டைக்குள்ளே விழுந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களை தூக்கி மேலே வச்சு எப்படியோ வந்து அவனுங்களை வந்து அதுக்குள்ளே கரெக்டாக விழுக வச்சிட்டேன் கைஸ்.
நீங்களும் பண்ணிக்கங்க. முடிஞ்ச ஒரு ட்ராக் போட்டு உள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா போட் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ வந்து நிற்க வச்சதுக்கப்புறம் ஃபார்ம் முடிஞ்சு கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேரட் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ என்கிட்ட வந்து கேரட் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கேரட்டு ப்ரெட்டு இல்லைனா அது பேர் என்னமோல கேரட்டு ப்ரெட்டு பொட்டேட்டோ எது வேணால் கொடுக்கலாம் கைஸ். பொட்டேட்டோ கேரட் ப்ரெட் இதில் எது வேணால் கொடுக்கலாம். எனக்கு வந்து கேரட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கேரட் கொடுக்குறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை கொடுத்துருங்க கைஸ். இப்போ வந்து நான் கேரட் வந்து நான் இவனுங்க இந்த இடத்துல போய் நின்றுட்டு இப்படி வந்து கீழே ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அவனுங்க வந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்குவானுங்க கைஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பயும் போல தான் நம்ம வில்லேஜஸ் வந்து ஃபுட்டு கொடுத்தா ப்ரீட் ஆவாங்க, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவனுங்க வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இவனுக்கு ஒரு என்னடா டே ஆர்ட் சிம்பிள் விடுங்கடா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது ஒரு மனுஷன். எனக்கு பல வேலை இருக்கடா, சீக்கிரம்டா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா. ஸோ ஓகே, அவனுங்க வந்து ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து வில்லேஜஸ் பண்ணாவான், அதாவது சின்ன வில்லேஜர் குட்டி போடுவானுங்க. போட்டதுக்கப்புறம் அவன் வந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. சரிங்க, நான் காட்டுறேன், லைவாகவே காட்டலான்னு பார்க்குறேன், சீக்கிரம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. என்னடா ஓ ஓகே சரிங்க, வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு வேலை பக்கத்தில் நிற்கிறனால அவங்க டிஸ்டர்பாக நினைக்கிறானுங்களோ. நான் வேறு ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு வரேன். சரி ஓகே, அவங்க கொஞ்சம் தூரமாக நிற்பான். இப்போ பண்ணுறாங்க, இப்போ காட் சிம்பிள் திருப்பி வந்துருச்சு. இருங்க, இந்த ஃபார்மே ஒர்க் ஆகாதான்னு தெரில, டக்குன்னு ஒர்க் ஆகிடுச்சுன்னா வீடியோ முடிச்சிடுவேன். சரி ஓகே சரிங்க, பார்ப்போம். ஆர்ட் சிம்பிள் வந்துக்கிட்டே தான் இருக்கான, வில்லேஜர் தான் வரக்கானா. இருங்க, இப்போ போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆர்ட் சிம்பிள் வேறு முடிஞ்சு, அநேகமாக வில்லேஜர் வந்திருக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கடா வில்லேஜரை காணா, டேய் ஒர்க் ஆகுதா இல்லையா ஃபார்மு. ஓகே கைஸ், வில்லேஜர் வந்துட்டாங்க கைஸ். இந்த மாதிரி வந்து அவனுங்க ப்ரீட் பண்ணி வில்லேஜர்ஸ் வர வச்சதுக்கப்புறம் வில்லேஜர் ஸ்டேட்டை வந்து கீழே விழுந்துருவானுங்க. அது தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவானுங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோவாக அப்படியே தள்ளி கொண்டு வந்து அந்த வில்லேஜர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து விழுந்துருவாங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு வந்து அதிகமாக போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை கைஸ். அவனுங்க நீங்கள் போட்ட ஃபுட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க கண்டிப்பாக. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அவனுக்கு பண்ணுறது நிப்பாட்டிட்டானுங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு போட்டிங்கன்னா அவனுக்கு திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கைஸ். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வில்லேஜர் சின்ன வில்லேஜர் வந்து நின்றுவான், அவனை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், அவனை வளர வச்சதுக்கப்புறம். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா. அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். பாய் கைஸ்.